ஒரு வகையில் பார்த்தா நாமளும் செல்ஃபிஷ் தான். பார்க்க போனா அடுத்தவங்க கூட இல்லை, நாம் நம்ம சொந்தங்களோட இருக்கும்போது கூட நாம் நம்மளை பற்றி மட்டுமே நினைக்கிறோம். ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் வாழ்க்கை நம்மளை உணர வச்சிடுது, நாம் தனியாக எதுவும் கிடையாது, மற்றவங்களோட துணை தான் நம்ம வாழ்க்கையோட உண்மையை உணர வைக்குது. உனக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறேன் தெரியுமா தேவிகா? ஐ கால்ட் யூ ஆல்சோ. நீ ஃபோனே அட்டன் பண்ண மாட்டேன். ஃபோனை நான் வீட்லேயே வச்சுட்டு போயிட்டேன். சரி, நீ தப்பாக எடுத்துக்கலான்னா ஒரு ஹஸ்பண்ட்ற முறையில் நீ எங்கே போனேன்னு கேட்கலாமா? டின்னருக்கு என்ன செய்யணும் நான் செஞ்சிடுறேன். நீ சரியா? என்னப்பா விஷயம்? இன்னைக்கு குக்கு வரலையா? இனிமேல் அவள் அவசியம் கிடையாது, நானே சமைக்கிறதுக்கு கற்றுக்கிட்டேன். அதுவும் இல்லாமல் எல்லா பெண்களுக்கும் சமைக்க தெரிஞ்சிருக்கணும். கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக இப்போலாம் நீ என்கிட்ட ரொம்ப பாசமாக, ஐ மீன் என்னை பற்றி நிறைய யோசிக்க ஆரம்பிச்சிட்டல. நான் உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஜோசப். தெரியல, என்னை பற்றி நான் யோசனையில் இருந்துட்டேன். சீக்கிரமாக உருவாகிற உறவுகள் நிறைய நாள் இருக்கிறது கிடையாது. நம்ம உறவு உருவாக லேட் ஆச்சுல்ல, அதோட ஆழமும் அதிகமானதாக இருக்கும். அப்படின்னு பார்க்குறீங்க? சாப்பிடுங்க. இல்லை, முதல்ல நீ சாப்பிடு. இல்லை, முதல்ல நீங்கள் சாப்பிட்டுட்டு டேஸ்ட் பண்ணி சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகே. என்னாச்சு? ஏதாவது சரியில்லையா? இல்லையே, இட்ஸ் வெரி டெலிஷியஸ். பொய்யா ஒன்றும் பாராட்டலையே. நான் ஏன் பொய்யா பாராட்ட போகிறேன்? என்னோட மனைவி முதல் தடவை அவள் கையால் சமைச்சிருக்கா. இந்த சாப்பாடு எனக்கு ரொம்ப ஸ்பெஷலானது தான். சாப்பிடு சாப்பிடு. அந்தளவுக்கு மோசமாக ஒன்றும் இல்லை. ஒரு விஷயம் சொல்லவா? நீ சிரிக்கும்போது இன்னும் ரொம்ப அழகாக இருக்க. ஜோசப், உங்களுக்கு எதாவது வேணுமா? இல்லை, வேண்டாம். சரி. தேவிகா? இல்லை, ஒன்றும் இல்லை. நீ போய் தூங்கு. உறவுகளும் விசித்திரமா இருக்கு. சில சமயம் ரெண்டு பேர் ரெண்டு தண்டவாளங்களை போல ஒன்னா போறாங்க, அப்படியே சேர்ந்தாலும் ஒன்னா சேர முடியல. அப்புறம் சில சமயம் உறவுகளோட நீண்ட பயணம் எங்கேயாவது வந்து ஒரு இடத்துல ஒன்று சேர்ந்துருது. நிஜமாவா? தேவிகா, நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நம்ம 3 பேர் ஆக போறோமா? வாங்க பாருங்க, இந்த வீடு தான். அப்புறம் இந்த வீட்டு ஓனர் சங்கர் ஒரு குழந்தைய வேலைக்காரனா வச்சிருக்காரு. தினமும் அந்த குழந்தை அழற சத்தம் கேட்குது சார். அந்த குழந்தை அந்த ஆள் அடிக்கிறான் சார். எப்ப பாரு எதையாவது போட்டு உடச்சிக்கிட்டே இருக்க. இதுக்கு உங்க அப்பா பணம் கொடுப்பான்? அந்த குழந்தை எங்க? குழந்தை எங்க? கடை என்னாச்சுங்கிறல்ல, என்னாச்சு? கண்ணா, நீ கொஞ்சமும் பயப்படாத. நான் உன்னை காப்பாற்ற வந்திருக்கேன்ப்பா. இந்த ஆளு ரொம்ப அடிக்கிறாங்களே. கங்கா மேடம், என்ன பேசுறீங்க நீங்க? இங்க பாருங்க, கங்கா மேடம் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இந்த பையனை வேலைக்கு வச்சிருக்கீங்களா, அவனை அடிக்கிறீங்க. சார், இவன் என் சொந்தக்கார பையன் சார். கங்கா மேடம் என்ன பழி வாங்குறதுக்கு தான் இப்படிதான் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். சங்கர், ஒரு டிராமாவை நிறுத்து சார். அவரை அரெஸ்ட் பண்ணுங்க. நீங்க இந்த பக்கம் வாங்க, இப்படி வாங்க. இங்க பாருப்பா, பயப்படாத. இங்க பாரு, என்கிட்ட சொல்லு, இந்த அங்கிள் உன்னை அடிக்கிறாரா? உன்னை வேலை செய்ய சொல்றாரா? இல்லை சார், இவரு என்னுடைய மாமா. சார் கேட்டிங்களா? பார்த்தீங்கல்ல, நான் இவனோட மாமா சார். இவங்க அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் கிராமத்துல இருந்து கூட்டிட்டு வந்து நான் வளர்க்குறேன். இவனை வளர்த்து பெரிய ஆளாக்க போறேன் சார். அந்த ஆடு எப்படிப்பட்டவன்னு உங்களுக்கு தெரியாது. நான் பக்கத்தில் இருக்கிறவ எனக்கு தெரியும். இங்கே பாருங்க கங்கா மேடம், பையன் என்ன சொன்னான்? அவர் அவனோட மாமான்னா, அவனை அடிக்கிறது கிடையாதான். இப்படி இருக்கும்போது நான் எப்படி ஆக்ஷன் எடுக்கிறது? வாங்க சார்.
என்னாச்சுமா? எப்பா இந்த கான்ஸ்டபிள் இருக்காரே சங்கர் சொல்கிறத நம்புறாரு. ஏதாவது பெரிய போலீஸ் ஆஃபீஸரை தான் நான் போய் பார்த்து பேசணும். அம்மா, இந்த சங்கர் எவ்வளோ மோசமான ஆளுன்னு உங்களுக்கே தெரியும்ல. நீங்கள் ஏன் சோஷியல் ஒர்க்குன்ற பேரில் பிரச்சனைகளை கூட்டிகிட்டு வரீங்க? இஷான், நீ என் பிள்ளையா இருந்துக்கிட்டு இப்படி எல்லாம் பேசலாமா? சரி, அதை விடுங்கம்மா. எனக்கு அட பிரச்சனை இருப்பா, இவங்க ஏதாவது பண்ணாதானே, இல்லைன்னா எப்படி? அட அப்படிலாம் எந்த காம்ப்ளிகேஷன்ஸும் இல்லை மாமா. தேவிகா அவள் சாப்பிட்றதெல்லாம் கவனத்தில் வச்சுக்கோ, அவள் சாப்பிட்ருவா. இங்கே பாருப்பா, தேவிகாவோட அம்மா இருந்திருந்தா இந்த நேரத்தில் தேவிகாவை பார்த்துக்க நான் அவங்களே அனுப்பி வச்சிருப்பேன். ஆனால் நீ ஏன் இங்கே வரமாட்டேங்கிற? அட இல்லைப்பா, நாங்கள் வேலைக்கு ஆள் வச்சோம், ஆனால் அவங்க தான் வர்றது கிடையாது. அதனால தான் டெலிவரி வரைக்கும் 24 மணி நேரமும் அவன் கூடவே இருக்கலாம்னு நினைக்கிறேன். பாருப்பா ஜோசப், உனக்கு என்னோட எந்த உதவி தேவைப்பட்டாலும் என்னை தயங்காமல் கேளு. கண்டிப்பாப்பா. தெரியல சார். இங்க பாருங்க, உங்க மனைவி சூசைட் பண்ணிருக்காங்க. ஏதாவது காரணம் இருக்கணும்ல? எங்களுக்குள்ள எல்லாமே நல்லா தான் சார் இருந்துச்சு. இவ ஏன் இப்படி பண்ணான்னு எதுவும் எனக்கு புரியவே இல்லை. இவ எங்களை பற்றி, எங்கள் குழந்தைய பற்றி கூட யோசிக்கல. வீட்டில் எந்த சூசைட் நோட்டும் கிடைக்கல சார். ஆச்சரியமா இருக்கு. 2 பேருக்குள்ள எல்லாமே நல்லா இருக்குதுன்னு ஹஸ்பண்ட் சொல்றாரு. ஒருவேளை எந்த பிரச்சனையும் இல்லைன்னா ஏன் இவங்க சூசைட் பண்ணிக்கணும்? ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும்ல. ஆனால் அந்த காரணம் என்னன்னு தெரியலையே. அக்கம் பக்கத்தில் விசாரிங்க. 2 பேருக்குள்ள நிஜமாவே எந்த பிரச்சனையும் இல்லையான்னு கேளுங்க. நேற்று தான் என் பொண்ணுக்கிட்ட நான் ஃபோனில் பேசினேன் சார். அவள் இந்த மாதிரி ஒரு முடிவை எடுப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல சார். ஆனால் உங்களுடைய பொண்ணு தற்கொலை பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக பெருசாக காரணம் இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க. 4-5 மாசமா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற லேடி இப்படி ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப் எதுக்கு எடுக்கணும்? சார் அதுதான் எனக்கும் புரிய மாட்டேங்குது. தேவிகாவுக்கும் ஜோசஃப்க்கும் எப்போ கல்யாணம் ஆச்சு? எத்தனை வருஷம் ஆச்சு? சார் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம். அவங்க 2 பேர் ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்துச்சு? ஏதாவது பிரச்சனை, ஏதாவது சண்டை? இல்லை சார், என் மாப்பிள்ளை என் பொண்ணு தேவிகாவை உயிருக்குயிராக நேசிச்சாரு. எனக்காக உன் வைஃபை ஏமாத்திரியா நீ? அட ஓ, முன்னாடி என் பொண்டாட்டிலாம் ஒரு ஆளா டார்லிங்? அப்போ அவளை டைவர்ஸ் பண்ணிடு. அட என்னால் டைவர்ஸ் கொடுக்க முடியாதுல்ல. இல்லைனா அவளோட கோடிக்கணக்கான ப்ராப்பர்ட்டி என் கையை விட்டு போயிடுமே. என் பொண்டாட்டியோட பணத்தை வச்சு நம்ம ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம். ஆரம்பிக்கலாமா? குட் போஸ். ஏய், நடத்து ஃபோன் ஆஃப் பண்ணு. அதை ஆஃப் பண்ணுன்றல. இல்லை, எவ்வளோ அழகாக படம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆடுற இந்த படத்தை மட்டும் நான் உன் பொண்டாட்டிகிட்ட காட்டினேன்னு வை, உன் கையை காலை வெட்டி நடுத்தருவில் பிச்சை எடுக்க விட்டுருவா. அப்புறம் உங்கள் நிலைமை என்ன குஞ்சாவியா? இதெல்லாம் உன் அம்மா கிட்ட பேசு. சும்மா பேசாம டீலை ஃபிக்ஸ் பண்ணு. நீயும் அவனும் சேர்ந்தது அப்படி பண்ணீங்களா? ஹேய், அவள் என்னோட ஹீரோயின். அப்புறம் நான் தான் இந்த படத்துக்கு டைரக்டர். உனக்கு ஒன்று தெரியுமா? இவ சூப்பர் ஆக்டர்ப்பா. 50 லட்சம் ரூபாய் கேப்பா, ரொம்ப காஸ்ட்லி. அந்த 50 லட்ச ரூபாய் நீ கொடுத்துருவல்ல? கொடுத்துருவல்ல? இல்லை வேண்டாம், நீ இப்படி பண்ணாதீங்க ப்ளீஸ். டேய் லூஸு, என்கிட்ட எவ்வளோ என்ஜாய் பண்ண நீ. அதுக்கு பெரிய அமௌண்ட் தேவைப்படும்ல இல்லையா? தேவிகாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி அவங்க தூக்கு மாட்டி தான் இறந்துருக்காங்க. எந்த ஃபவுல் பிளேவும் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் சர்மா, 4-5 மாசமா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற ஒரு லேடி சீக்கிரமா அம்மா ஆக போறவங்க, அவங்க இப்படி சூசைட் பண்ணுவாங்களா? ஏதாவது காரணம் இருக்கணும்ல. ஆனால் அந்த காரணத்தை பற்றி ஹஸ்பண்டுக்கும் தெரியல, அவங்க அப்பாவுக்கும் தெரியல. பக்கத்து வீட்லேயும் என்கொயரி பண்ணோம். எல்லாரும் அதே தான் சொல்கிறாங்க. தேவிகாவும் அவங்க ஹஸ்பண்டும் நல்லபடியாக தான் இருந்திருக்காங்க. ஒருவேளை இப்படி ஏதாவது காரணம் இருக்குமோ? அது ஹஸ்பண்டுக்கும் ஃபாதருக்கும் தெரியாம ஒருவேளை தெரிஞ்சிருந்தோம் நம்மக்கிட்ட மறைக்கிறாங்களா? சர்மா, அந்த காரணம் என்னன்னு தெரிகிற வரைக்கும் நம்ம கேஸை க்ளோஸ் பண்ண முடியாது. தேவிகா ஃப்ரெண்ட்ஸ், சொந்தக்காரங்க, அதே மாதிரி அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரையுமே விசாரிங்க. ஓகே சார். நீயா? தள்ளி வாங்க, பின்னாடி வாங்க. தள்ளி போங்க, தள்ளி போங்க. தள்ளுங்க, வழி விடுங்க, வாங்க. தள்ளி வாங்க. சர்மா, உள்ள செக் பண்ணு.
சார் இந்த கண்டிஷனை பார்த்தா ராபரி கேஸ் மாதிரி இருக்கு. ஒருவேளை எல்லாத்தையும் கொள்ளையடிக்கிறதுக்காக வீட்டுக்குள்ளே வந்திருக்கலாம். அதோட சேர்த்து இந்த லேடியை கொலை பண்ணிட்டு போயிருக்கலாம். சார் இவங்க பேர் கங்கா அகர்வால். பக்கத்தில் இருக்கவங்க இவங்க தான் கால் பண்ணாங்க. வாங்க. சார் காலையில் கதவு திறந்துருந்துச்சு பார்த்தேன். உள்ளே வந்து பார்த்தா இப்படி. இவங்க ஃபேமிலியில் வேற யார் இருக்கா? சார் இவங்க பையன் இஷான் கூட இவங்க இருக்காங்க. நான் காலையில் இஷானுக்கு ஃபோன் பண்ணேன், ஆனால் அவரோட ஃபோன் ஆஃபில் இருக்குது சார். இஷான் எங்கே போயிருப்பாரு? சார் கடந்த 2 நாளாகவே நாங்கள் அவரை பார்க்கல சார். என்ன வேலை பார்க்குறாரு? சார் அவர் ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனியில் ஜாப் பண்ணுறாரு. கவிதா, இவங்க கிட்ட இஷாந்த் நம்பரை வாங்கி கால் பண்ணுங்க. எஸ் சார். சர்மா, வாங்க. பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புங்க. ஃபாரன்சிக்கை வர சொல்லுங்க. ஓகே சார். சுஹாஸ், சுஹாஸ் சார். என்னாச்சு? சார் ஆக்சுவலாக எனக்கு இந்த லேடியை தெரியும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவங்க பக்கத்து வீட்டுக்காரர் சங்கரை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தாங்க. சார் இதான் சார் வீடு. அப்புறம் இந்த வீட்டு ஓனர் சங்கர் ஒரு சின்ன குழந்தைய வேலைக்காரனா வச்சிருக்கான் சார். நேற்று கங்காவை கொடூரமாக கொலை பண்ணியிருக்காங்க. இந்த கொலை யார் பண்ணதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம்ல? சார் எனக்கு எப்படி சார் தெரியும்? அப்புறம் ஏன் கங்கா உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணாங்க? சார் அவங்க ஏதாவது தப்பாக நினச்சிருப்பாங்க சார். அது என்னென்னு நாங்கள் சரி பண்ணிடுறோம். சரி, நீ ஒன்று சொல்லு. உன் வீட்டில் ஒரு மைனர் பையன் வேலை பார்த்தானே, அவன் எங்கே? சார் அவன் எனக்கு தூரத்து சொந்தம் சார். அவனை இங்கே வர சொல்லு. அவன் இப்போ எங்கே இருக்கான்? இல்லை சார், அவன் இப்போது கிராமத்துக்கே போயிட்டான். எந்த கிராமம்? அட்ரஸ் சொல்லு. இங்க பாரு பரேஷ், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த 1 night stand தொழிலை நான் விட்டுட்டேன். அடா அதெல்லாம் சரிதான். ஆனால் இந்த ஆள் ஒரு நைட்டுக்கு முழுசாக 1 லட்சம் கொடுக்குறான்றான். சரி, அவங்ககிட்ட 1 லட்சம் சொல்லிடு. வருஷா வந்துடுவா. சரி. டேய், இங்க நாம லட்சங்கள்ல தொழில் பண்ணிட்டு இருக்கோம். நீ 1 லட்சம் ரூபாய்க்கு என்ன? ஏய் பேபி, யோசி. ஒரு ஆள் ஒரு நைட் ஸ்டாண்டுக்காக 1 லட்சம் ரூபா கொடுக்குறான்னா அப்பா அவன் எவ்வளோ பணத்தை வச்சிருப்பான். இன்னைக்கு ஒரு நாள் நைட் அவன் கூட இருந்தானா அவன் மொத்த ஹிஸ்ட்ரியும் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் அவனை ஆட்ட இருக்கிற மாதிரி அறுத்துடலாம். என்ன சொல்ற? இங்கே பாரு தேவிகா, நீ உன் அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் என் மேலே நம்பிக்கை வை. நீ சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணுனாலும் அதை நான் பண்ணுவேன். நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, அப்பா கிட்ட கல்யாணம் வேண்டான்னு சொல்லுங்கன்னு. உங்களுக்கு நல்லா தெரியும் என்னோட விருப்பத்தோட இந்த கல்யாணம் நடக்கலன்னு. இங்கே பாரு தேவிகா, புத்திசாலித்தனமான விஷயம் என்னன்னா அக்செப்ட் த ட்ரூத். இப்போ உண்மை என்னன்னா நமக்கு கல்யாணம் முடிஞ்சிடுச்சு. நான் உன்னோட அப்பாவுக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணணும் அதே ப்ராமிஸை உனக்கும் பண்ணுறேன். உன்னை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஆனால் நான் உங்களை விரும்பல. அது எனக்கு நல்லா தெரியும். காதலிக்கிறது என்ன உனக்கு என்ன சுத்தமாக பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் நீ பாரு, கண்டிப்பாக ஒரு நாள் நீ என்னை காதலிக்கவும் செய்வேன். அதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்புறம் இனிமே என்ன தொடர்றதுக்கு முயற்சி பண்ணாதீங்க சார். நான் தேவிகாவோட சிடியா சோஷியல் மீடியா செக் பண்ணேன். அவள் சூசைட் பண்ணிக்கிட்டதுக்கான க்ளூ எதுவுமே கிடைக்கல. ஆனால் அவளோட டெய்லி ஆக்டிவிட்டீஸில் ஒரு விஷயம் வித்தியாசமாக இருந்தது. அவள் சர்ச்சுக்கு எதிர்க்க ஒரு ஆளுக்கு தினமும் சாப்பாடு கொடுத்துருக்கா. அப்புறம் அந்த பிச்சைக்காரர் சில நாளை காணும். உனக்கு என்ன தோணுது? அந்த பிச்சைக்காரனுக்கும் தேவிகா சூசைடுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமா? இருக்கலாம் சார். சரி, அந்த பிச்சைக்காரன் யார், எங்கே இருப்பான்னு விசாரிங்க. எஸ் சார். ஜோசப்பை வர சொல்லுங்க. ஓகே சார். சார், கங்காவோட பையன் இஷான் எங்கே இருக்கான்னு தெரியல. கங்கா மர்டர் ஆனதுக்கு ஒரு நாள் முன்னாடில இருந்தே அவன் ஆஃபீஸ்க்கு வரலையா சார்? நீ என்ன நினைக்கிற? இஷான் காணாமல் போனதுக்கும் அவங்க அம்மா கொலைக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமா? மேபி சார். ஷர்மா, அவன் காணாமல் போனதுக்கு வேற காரணம் இருக்கலாம்ல. இஷானோட கால் ரெக்கார்ட் செக் பண்ணுங்க. ஓகே சார். சார், கங்காவோட ஃபோன் அன்லாக் ஆயிடுச்சு. கிரைம் சீனில் கிடைச்சது. அவங்களோட ஃபோன் ரெக்கார்ட்ஸ் படி அவங்க லாஸ்ட் கால் கேதார் ஒரு மக்கு பண்ணியிருக்காங்க. சரி, என்னென்னா கங்கா மேடம் வீடு இல்லாத ஏழைங்களுக்கு ஒரு தங்குற இடத்த உருவாக்கணும்னு நினச்சாங்க. அவங்க என் மூலமாக தான் நலம் தேடிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்காக தான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன் சார். உங்களுக்கு கங்கா மேடம் எவ்வளோ நாளாக தெரியும் சார்? ஒரு 6-7 மாதமா. அவங்களுக்கு யாரு கூட பிரச்சனை எதிரிங்க? சார், எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது சார். ஒருவேளை கங்கா இடம் வாங்கணும்னு நினச்சிருந்தா கண்டிப்பாக அவங்க வீட்டில் பணம் வச்சுருப்பாங்க சார். ஒருவேளை அந்த பணத்துக்காக தான் அவளை கொண்டுட்டாங்களோ? சார், சங்கர் அந்த சின்ன பையனோட அட்ரஸ் கொடுத்தாருல, அது ஃபேக் அட்ரஸ் சார். அப்புறம் சார், சங்கரும் வீட்டில் இல்லை, ஓடிட்டாருன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் செஞ்ச தப்பால் தான் நடந்துச்சு. ஏன்னா கங்காவோட கம்ப்ளைண்ட்டை நீங்கள் சீரியஸாக எடுக்கலை, என்கிட்ட கூட சொல்லலை. ஏன் நிற்கிறீங்க? சங்கர் எங்கே போனான்னு பாருங்க. சார்,
ஆமாம் சார், தேவிகா அந்த பிச்சைக்காரனுக்கு சாப்பாடு போடுவா. ஆனால் அந்த பிச்சைக்காரன் அப்படி என்ன பண்ணா? நீங்கள் அவனை பற்றியெல்லாம் கேட்குறீங்க? ஏன்னா உங்கள் மனைவி என்னைக்கு இறந்து போனாங்களோ அன்னையிலேருந்து அந்த பிச்சைக்காரனை காணோம். நீங்கள் என்ன சொல்ல வரீங்க சார்? தேவிகா சூசைட் பண்ணிக்கலையா? சூசைட் பண்ணிக்கினாங்களா இல்லையா அது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சார் எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது சார். சரி, நீங்கள் போகலாம். ஆனால் எது ஞாபகம் வந்தாலும் உடனே சொல்லுங்கள். சரிங்க சார். மே கமெண்ட் சார். சார், இஷானோட ஃபோன் கங்கா சாகறதுக்கு ஒரு நாள் முன்னாடி 23ஆம் தேதி இண்டோரில் ஆஃப் ஆயிருக்கு. அவனோட கால் ரெக்கார்ட்ஸ் படி அவனோட லாஸ்ட் கால் வர்ஷாங்கிற ஒரு பொண்ணுக்கு போயிருக்கு. இவதான் வர்ஷா. இந்த வர்ஷா இப்போ சூரத்தில் இருக்கா சார். சர்ப்ரைசிங்கான விஷயம் என்னன்னா, கங்கா சாகறதுக்கு ஒரு நாள் முன்னாடி வர்ஷாவோட ஃபோனும் ஆஃப் ஆயிருக்கு சார். நீயா? இங்க பார்ப்பா ஜோசப், தேவிகா இறந்ததால நீ ரொம்ப கஷ்டத்தில் இருக்கன்னு எனக்கும் புரியுது. அட போது நிறுத்துங்க மாமா. உங்களுக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதா? உங்களால் தான் என் வாழ்க்கையும் தேவிகா வாழ்க்கையும் மொத்தமாக வீணாக போயிடுச்சு. நீ என்ன பேசுறப்பா? வேற என்ன, உங்களுக்கு தான் தெரியும்ல தேவிகாவுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்லை. ஆனால் நீங்கள் அவளோட விருப்பத்துக்கு எதிராக எனக்கு அவளை கல்யாணம் பண்ணி வச்சிங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்குன்னு ஒரு இடத்த அவள் மனசில் உருவாக்கி வச்சிருந்தேன்னு தெரியுமா உங்களுக்கு? என்னாச்சுன்னு பார்த்தீங்கல்ல, ஒரு நிமிஷம் கூட அவள் என்னை பற்றி எதுவுமே யோசிக்கல. அதை விடுங்க, அவள் எங்களோட குழந்தைய பற்றி கூட எதுவும் யோசிக்கல. இங்க பார்ப்பா, அதே தான் நானும் தெரிஞ்சுக்க விரும்புறேன். உங்க 2 பேருக்கு நடுவில் எல்லாம் நல்லதானே போய்கிட்டு இருந்தது. அப்புறம் எதுக்காக தேவிகா அப்படிலாம் பண்ணணும்? ஒருவேளை யாராவது அவளை கொண்டுட்டாங்களா? யாரு? அது நானா கூட இருக்கலாம்ல. என்னப்பா பேசுற நீ? இல்லை நீங்களா கூட இருக்கலாம்ல. ஜோசப், அப்போ அவளோட எதிரி யாரு? ஜோசப், யாரு கொன்னது? ஜோசப் கண்ட்ரோல் பண்ணு. ஜோசப் தயவு செஞ்சு கண்ட்ரோல் பண்ணு. எனக்கு பைத்தியம் ஜோசப், பிடிக்குது. நான் சொல்றத கேளு, கண்ட்ரோல் பண்ணு. குழம்புது. நான் என்ன பண்றதுன்னு எதுவும் எனக்கு புரிய மாட்டேங்குது. ஜோசப், என்னால நிம்மதியா இருக்க முடியல. நான் செத்துடுறேன். நான் சொல்றத கேளு ஜோசப். அதான் நல்லது. ஜோசப், நானும் செத்துடுறேன். ஜோசப். வர்ஷாவை கொன்னுட்டாங்களா? ஆமாம், ஜூலை 23 நைட்டு. வர்ஷாவோட சிடிஆரில் எங்களுக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, அவங்க கடைசியாக கால் பண்ணது இஷானுக்கு தான். நாங்களே உங்களை காண்டாக்ட் பண்ணணும்னு தான் நினச்சோம். ஜூலை 23 இஷான் காணோம்ல? எஸ் சார். அதுக்கு அடுத்த நாள் ஜூலை 24 இண்டோரில் இஷானோட அம்மா கங்காவை கொண்டுட்டாங்க. சார், வர்ஷா மர்டர் பண்ணப்பட்டது ஜூலை 23. ஆனால் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஜூலை 24 தான் கிடைச்சிது. மர்டர் ரொம்ப ப்ரூட்டலாக இருந்துச்சு. பாடியில் மல்டிபிள் ஸ்டாப்பிங் மார்க் இருந்துச்சு. வர்ஷா அங்கே என்ன பண்ணுறா? ஸ்காட் சார். வர்ஷாவோட சிடிஆரில் எங்களுக்கு பரேஷ் அப்புறம் விக்ரமோட நம்பர் கிடச்சிது. 2 பேருக்கும் கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்குது. பரேஷ் ஒரு பிம்ப். அப்புறம் வர்ஷா அந்த விக்ரமோட சேர்ந்துக்கிட்டு நிறைய பேரை பிளாக்மெயில் பண்ணிகிட்டு இருந்திருக்கா. அந்த இஷானுக்கும் ஒரு எஸ்காட்டுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு சார்? ஒருவேளை இஷானையும் வர்ஷா பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் இல்லையா? இப்படியும் இருக்கலாம். இஷான் காணாமல் போனதுக்கும் அப்புறம் கங்காவோட கொலைக்கும் இந்த விக்ரம்க்கு சம்மந்தம் இருக்கலாம். சொல்லு கவிதா. சார், கங்காவோட பக்கத்து வீடு சங்கரோட சிடிஆர்ல அப்துல்லோட நம்பர் கிடைச்சது. சார், இந்த ஆள் கொஞ்சம் சஸ்பீஷியஸா தெரியறாரு. யார் அந்த அப்துல்? சார், அப்துல் ஒரு மெய்ட் ஏஜென்சி நடத்துறாரு. கொஞ்ச நாள் முன்னாடி அவர்கிட்ட ஹியூமன் டிராஃபிக்கிங் விசாரணை நடத்திருக்காங்க. சார், தேவாஸ் போலீஸ்க்கு ஹியூமன் டிராஃபிக்கிங் விக்டிம்ஸை அவர் வேலைக்கு சேர்த்து விடுறாருன்ற சந்தேகம் சார். ஆனால் அவர் மேலே எந்த குற்றமும் நிரூபணம் ஆகலை. அப்படின்னா அந்த சங்கர் அந்த அப்துல் மூலமாக தான் மைனர் பையனை வேலைக்கு வர வச்சிருப்பான். அப்துல்லை விசாரிங்க. மேடம், நான் இஷ்டத்துக்குன்னு யாரையும் வேலைக்கு அனுப்ப மாட்டேன். எல்லாரையும் போலீஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுவேன். நான் சங்கர் இடத்துக்கு எந்த பையனையும் வேலைக்கு அனுப்பலை. அப்போ சங்கர் உனக்கு ஏன் கால் பண்ணாரு? தினமும் சர்வெண்ட் வேணும்னு நிறைய கால்ஸ் வந்துகிட்டே இருக்கும் மேடம். அதில் சங்கர் யாருன்னு எனக்கு எப்படி தெரியும்? சார், இன்னொரு எஸ்காட்ல இருந்து பரீஷோட டீட்டெயில் சூரத் போலீஸ்க்கு கிடைச்சிருக்கு. அவன் இங்கே தான் மறைஞ்சிருக்கான். அவனை தூக்கிட்டு வா. வாடா. சார், சொல்லிடுறேன் சார். எனக்கு எதுவும் தெரியாது சார். சார், நான் அன்றைக்கி ராத்திரி வர்ஷாவுக்கு ஒரு கிளைண்ட்டை புக் பண்ணியிருந்தேன் சார். யார் அந்த கிளைண்ட்? பேரை சொல்லு. சார், எனக்கு அந்த ஆள் ப்ரொஃபைல் தெரியாது சார். அந்த ஆள் தான் எனக்கு கால் பண்ணார். வர்ஷாவுக்கு 1 லட்ச ரூபாய் தரேன்னு சொன்னார் சார். அவர் தான் கொண்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏய், என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? வர்ஷாவும் விக்ரமும் நிறைய பேரை பிளாக்மெயில் பண்ணி சம்பாதிக்கிறது எங்களுக்கு தெரியும். அதில் உன் ரோல் என்ன? அவங்களுக்கு பார்ட்னரா நீ? இல்லை சார்.
சார் அது அவங்களோட தனி பிஸ்னஸ் சார். விக்ரம் எங்க? சார் எனக்கு தெரியாது சார். அந்த கிளைண்ட் எந்த நம்பரில் கால் பண்ணணும் அந்த நம்பரை சொல்லு. நில்றா. 2 நாளைக்கு முன்னாடி நீ தானே வருஷாவை புக் பண்ண. அட உங்கள் 2 பேரால் நான் ஏற்கனவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். மறுபடியும் எதுக்கு நான் அவளை புக் பண்ண போகிறேன்? சரி, அடுத்து என்னது? ஏற்கனவே உங்களுக்கு நான் நிறைய பணம் கொடுத்துட்டேன். இப்போ என்கிட்ட எதுவுமே கிடையாது. ஏய், இல்லைன்னா என்னடா அர்த்தம்? அந்த வீடியோவும் பொண்டாட்டிக்கு அனுப்பிடுவேன். இல்லைப்பா, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுப்பா. நான் ஏதாவது பண்ணுறேன். சரி, அடுத்த முறை டைமுக்கு கரெக்டாக வந்து சேரணும், புரியுதா? இல்லை சார் சார் போயாங்கிறல்ல. கொடுங்க சார். சார் ஓ. சார் சார் ஏதாவது கொடுங்க சார். என்னைக்கு உங்க மனைவி தேவிகா இறந்தாங்களோ அன்னையிலேருந்து அந்த பிச்சைக்காரனை காணோம். ஏய் 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 இவ்வளோ நாளாக எங்கே போயிருந்த? உண்மையை சொல்கிறா. ஏய் 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 பரிஷ் வர்ஷாக்கு கஸ்டமர்னு ஒரு நம்பர் கொடுத்தான்ல, அந்த நம்பர் ஃபேக் ஐடியில் இருக்கு. ஒருவேளை அந்த கஸ்டமர் வர்ஷாவால் பிளாக்மெயில் பண்ணப்பட்டவனா இருப்பான். அதனால வர்ஷாவை கொண்டு இருப்பான். இப்போ கேள்வி என்னன்னா, வர்ஷாவை கொலை பண்ணவனுக்கும் கங்காவை கொலை பண்ணவனுக்கும் சம்மந்தம் இருக்குமா? இல்லைன்னா இந்த 2 கேஸும் வேற வேறையா? சார், அப்புறம் இஷான் ஏன் காணாமல் போனான்னு தான் புரியல. புரியும் சர்மா, எல்லாமே புரியும். முதல்ல இந்த விக்ரமை கண்டுபிடி, அதுக்கப்புறம் எல்லாமே புரியும். சார், ஜோசப் அந்த பிச்சைக்காரனை எம்ஜி ரோட்ல பார்த்ததா கால் வந்தது சார். சார் நான் பிச்சைக்காரன் சார். ரோட்டில் போய் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன். சரி, முதல்ல சொல்லு. தேவிக்கு அவனுக்கு தினமும் சாப்பாடு கொடுக்க வருவாள்ல, அவள் தனியாக வருவாளா இல்லை கூட யாராவது வருவாங்களா? சார் மேடம் எப்பவும் தனியாக தான் வருவாங்க. ஆனால் அன்றைக்கி ஒரு நாள் ஒரு பையன் வந்து அவங்கள ரொம்ப தொந்தரவு பண்ணான் சார். நான் சொல்கிறது கேளு ப்ளீஸ். ஒரே ஒரு தடவை நான் சொல்கிறது கேளு ப்ளீஸ். யார் அவன்? எனக்கு தெரியாது சார். ஆனால் சார் நான் எதுவும் பண்ணல சார், என்னை விட்டுருங்க சார். இவரை அனுப்பிடு. சார் ஒரு பையன் அவங்ககிட்ட பிரச்சனை பண்ணுற மாதிரி தேவிகா என்கிட்ட எப்பவும் சொன்னது கிடையாது. முதல்ல நீங்கள் அந்த பிச்சைக்காரன் மேலே சந்தேகப்பட்டீங்க, இப்போ அவன் சொல்கிறதே நம்புறீங்க. நான் உங்ககிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். அதாவது தேவிகா வாழ்க்கையில் ஏதாவது பையன் இருந்தானா? சார் நான் தான் உங்ககிட்ட சொல்கிறேன்ல, யாரும் கிடையாது. அப்போ இதுக்கு காரணம் என்ன? 4-5 மாசமா பிரெக்னெண்ட்டாக இருக்கிற லேடி சூசைட் பண்ணிட்டு இருக்காங்க. சார் இது எப்படி என்னால் சொல்ல முடியும்? சரி, மே கமின் சார். அமேன். சார், சங்கர் பத்தி தெரிஞ்சது. போபால்ல அண்ணா வீட்ல இருக்காரு. நம்ம இன்ஃபர்மேஷனால போபால் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சார் நான் ஒத்துக்கிறேன் சார், அவன் என் சொந்தக்காரன் கிடையாது. ஆனால் கங்கா மேடம் நான் கொலை பண்ணல சார். அப்புறம் எதுக்கு ஓடன? சார் பயத்தில் தான் சார். கம்மி சம்பளத்துக்கு வேலைக்காரங்க தேடுறதில்ல. அப்துல் தான் எனக்கு அந்த மைனர் பையனை வேலைக்கு வச்சுக்க சொல்லி அனுப்பி வச்சான். ஆனால் சார் நான் அந்த பையனை எப்போவோ அனுப்பி வச்சிட்டேன் சார். அந்த சங்கர் யாருன்னு தெரியாதுன்னு என்கிட்ட சொன்னல, அந்த பையனையும் தெரியாதுன்னா கங்காவையும் தெரியாதுன்னு. ஆனால் தெரிஞ்சிருக்குல்ல, இது எல்லாமே உன்னால் மட்டும்தான். சார் நான் ஒத்துக்கிறேன், நான் ஒரு மைனர் பையனை வேலைக்கு அனுப்பி வச்சேன். ஆனால் நான் யாரையும் கொலைலாம் பண்ணல சார். கங்கா பையன் இஷான் காணாமல் போனதுக்கும் நீ தான் காரணம். சொல்லு, நீ தானே பண்ண? சார் நான் எதுவும் பண்ணல சார். சரி கூட, அடுத்த பங்கு எங்க? எடுத்துகிட்டு வரல, எடுத்துகிட்டு வரவும் மாட்டேன். என்ன? ஆமாம், நான் என் பொண்டாட்டிக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நீ என்ன வீடியோ அனுப்பணுமோ அனுப்பிக்கோ. திமிராவோட பேசுகிற உன்ன போலீஸை கூப்பிட்டு வந்துட்டல. ஏய் ஏய், இப்போ சீக்கிரம் சொல்லு, எதுக்கு வர்ஷாவையும் கங்காவையும் கொன்னேன்? வர்ஷா என்னோட பார்ட்னர் சார், நான் எப்படி கொலை பண்ணுவேன்? அப்புறம் கங்கா யாரு? எனக்கு எந்த கங்காவையும் தெரியாது. கங்கா யாருன்னு நான் சொல்றேன். கங்கா இஷானோட அம்மா. அந்த வர்ஷா இஷானுக்கு கால் பண்ணிருக்கா. சரி சொல்லு, வர்ஷா எதுக்காக இஷானுக்கு கால் பண்ணணும் சொல்லு. வீடியோ சூப்பராக வருது பாஸ். யார் நீ? அதை ஆஃப் பண்ணு. ஏய், என்னடா ஆஃப் பண்ணுறது? ஒழுங்கா பணத்தை எடு, இல்லைனா உன்னோட வீடியோவை அப்லோட் பண்ணிடுவேன். ஏய், என்ன முகத்தை பார்க்குற? சீக்கிரம் ஆகட்டும். வர்ஷா நீயும் இவன் கூட சேர்ந்துருக்கியா? டேய், அவ என்னோட டீம் தான்டா. பொறுக்கி நாயே. ஏய் ஏய் நான் சும்மா விட மாட்டேடா. ஏய், ஆஃப் பண்ணு. அவரை விடு. சார் அவன் ரொம்ப ஆக்ரோஷமாக இருந்தான். அவன் வர்ஷா அங்கேயே கொண்டுருவான்னு நினச்சேன் தெரியுமா? ஆனால் வர்ஷா எப்படி அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு வெளியே வந்தானே எனக்கு தெரியல.
அதுக்கப்புறம் அவள் எங்கே போனா, இஷானுக்கு எதுக்கு கால் பண்ணான்னு எனக்கு எதுவுமே தெரியாது சார். ஆனா பரீஷ் என்ன சொன்னானா, வருஷா எங்க இருந்தாலும் அங்க கண்டிப்பா நீயும் இருப்பியான். நீ அவ பார்ட்னர் தானே. ஆனா என்னைக்கு அவளை கொலை பண்ணாங்களோ அன்னைக்கு நீ அவ கூட இல்ல. ஏன் சார், நான் அப்போ லாட்ஜுக்கு போய் பார்த்தப்பயே வருஷா இறந்துருந்தா சார். ஆனால் சார், அன்னைக்கு எனக்கு ஒரு விசிட்டிங் கார்டு கிடைச்சது. விசிட்டிங் கார்டு? கொலைகாரன் வந்து கொலை பண்ணிட்டு வேணும்னே அவனுடைய விசிட்டிங் கார்டை அங்க விட்டுட்டு போவானா? இல்லை சார், நான் பொய்யெல்லாம் சொல்லலை. போலீஸ்க்கு என் மேலே டவுட் வரும், என்னை கண்டுபிடிச்சிருவாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் அந்த விசிட்டிங் கார்டை பத்திரமா வச்சுருக்கேன். இதான் சார். ஃபெக்ஸன் என்டர்பிரைசஸ், இது உங்க கம்பெனி தானே? ஆமாம் சார், இது என்னோட விசிட்டிங் கார்டு தான். ஆனால் என்ன விஷயம் இன்ஸ்பெக்டர் சார்? வர்ஷாவை தெரியுமா? யார் வருஷா? இவ தான் வர்ஷா. இவ ஒரு எஸ்கார்ட். ஜூலை 23 சூரத்தில் இவளை கொலை பண்ணியிருக்காங்க. கொலை நடந்த இடத்துல உங்களுடைய விசிட்டிங் கார்டு கீழே கடந்தது. என்ன? எங்களுக்கும் இது தெரிஞ்ச ஆச்சரியமா தான் இருக்கு. அதாவது உங்களுக்கு எஸ்கார்ட்ஸ் கிட்ட போற பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சது. ஒருவேளை உங்க மனைவி சூசைட். நீங்கள் என்ன உளறிட்டு இருக்கீங்க இன்ஸ்பெக்டர் சார்? மரியாதையா பேசுங்க, இல்லைன்னா என் கை தான் பேசும். ஒழுங்கா சொல்லு, வர்ஷாவை கொலை பண்ணது நீ தானே? இஷ்டத்துக்கு பேசுறீங்க. எனக்கு வெஸ்கார்டு கிட்ட போகிறதுக்கு அவசியம் எல்லாம் கிடையாது. எனக்கு எந்த வருஷம் தெரியாது. நான் எப்பவும் என்னோட விசிட்டிங் கார்டை என்னோட கிளைண்ட்ஸுக்கு கொடுப்பேன். அப்படி உங்களுக்கு கிடச்சிருக்கலாம். சார் என் கூட வா, உனக்கு போலீஸ் ஸ்டேஷன் எப்படி இருக்குன்னு. அட இன்ஸ்பெக்டர் சார், என் மாப்பிள்ளை எதுவும் பண்ணியிருக்க மாட்டார் சார். நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டு கூட்டிட்டு வா. வந்துருக்கீங்க. சார், நான் சொல்கிறது கேளுங்க. பரேஷ், இவனை நல்லா பாரு. இவன் வர்ஷாவோட கிளைண்ட்டா? வர்ஷா இவன் புக் பண்ணானா? நீங்கள் என்ன உளறிட்டு இருக்கீங்க? வாயை திறந்து பேசக்கூடாது. இவன் தானா? சார், நான் இத்தனை வருஷமாக நிறைய ஆம்பளைங்களை வர்ஷாவுக்கிட்ட அனுப்பி வச்சிருக்கேன். ஒருவேளை இவரும் அவங்கள ஒரு என்ன உளறிட்டு இருக்க? எனக்கு உன்னையும் வருஷாவும் யாருன்னு கூட தெரியாது. போடா விக்ரம், இவனை நல்லா பாரு. நீ ஒரு விசிட்டிங் கார்டு காமிச்சு அது இவனு தானே? அன்னைக்கு லாட்ஜ் வாசல் இவனை தானே நீ பார்த்த? சொல்லு. இருக்கலாம் சார். அன்னைக்கு நான் லாட்ஜுக்குள்ளே போகும்போது இவன் வெளியே வர்றதை பார்த்தேன் சார். இவனே தான். உள்ளப்போ. அட சார், உங்களுக்கெல்லாம் என்னதான் சார் வேணும்? அந்த மாதிரி கேவலமான கிரிமினல்ஸோட பேச்சை கேட்டுக்கிட்டு நீங்கள் ஏமலே பழி போட்டுட்ருக்கீங்க. அட, என் பொண்டாட்டி தற்கொலை பண்ணிக்கிட்டா சார். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைல்ல? என்னோட மனைவி எந்த மாதிரி கழுத்தில் சுருக்கு மாட்டிக்கிட்டு செத்தாலோ அதே மாதிரி என் கழுத்துலையும் சுருக்கு மாட்டி தயவு செஞ்சு என்னை கொலை பண்ணிடுங்க சார். ஆனால் இந்த மாதிரி பொய்யான பழியை என் மேலே போடாதீங்க சார். நான் எதுவும் பண்ணலை சார். வர்ஷாவோட மர்டர் சூரத்தில் நடந்துச்சு. அப்புறம் ஜோசஃபோட ஃபோனில் பேசினதை பார்த்தா அவன் ஃபோன் ஜூலை 23 இங்கே தான் இருந்திருக்கு. அப்படின்னா இந்த விக்ரம் வர்ஷா மர்டர் கேஸில் ஜோசஃபையே மாட்டி உள்ளான்னு பார்க்குறான். ஒருவேளை இப்படி இருக்குமா? ஜூலை 23 ஜோசப் கிளைண்ட் சூரத்துக்கு போயிருக்கலாம். அவர்கிட்ட அந்த விசிட்டிங் கார்டு இருந்திருக்கலாம். ஜோசப் கிளைண்ட் லிஸ்ட்டை எடுங்க. ஓகே சார். அப்புறம் சார், இந்த ஜோசப் என்ன பண்ணலாம்? அவனை அனுப்பிடுங்க, ஆனால் கண்காணிங்க. ஓகே. மே கமின் சார்? கமின். சார், எஸ்டேட் ஏஜென்சி கேதரை பற்றி இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. அவர் ஒரு பில்டரோட சேர்ந்து ஃபாரஸ்ட் கிளைமில் அன்ஆத்தரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காரு. அப்புறம் அங்கே இருக்கிற ஃப்ளாட்ஸ் எல்லாத்தையும் விற்றுருக்காங்க சார். இந்த கும்பல் ரொம்ப பெருசு சார். அப்புறம் சார், இந்த விஷயமும் தெரிஞ்சது அவருக்கும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆளுங்களுக்கும் நல்ல நட்பு இருந்திருக்கு. ஆனால் கங்கா ஒரு ஃப்ராட் ஏஜென்ட் கிட்ட இல்லீகல் நிலத்தை ஏன் வாங்கணும்? அந்த கேதார் நம்மளை கொலைப்பி விடுறானே சார். கங்கா ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட். கேதாருக்கு எதிராக ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணும்னு நினச்சிருந்தாங்கன்னா கங்கா ஃபோனை செக் பண்ணுங்க. கேதாருக்கு எதிராக அவங்க கிட்ட ஆதாரம் இருக்கலாம். கேதாரையும் கண்காணிங்க. சார், கங்காவோட ஃபோன் டீட்டெயில்ஸை செக் பண்ணோம். அவங்க ஃபோன் டேட்டாலேருந்து ஒரு வீடியோ ரிட்ரைவ் பண்ணியிருக்கோம். அதை முதல்ல டெலிட் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. இங்கே பாருங்கள் சார். கங்கா ஃபோனில் தேவிகா வீடியோ, அதுவும் இப்படிப்பட்ட வீடியோ. இந்த வீடியோ சோஷியல் ஆக்டிவிஸ்ட் கங்கா ஃபோனில் இருந்துச்சு. என்ன விஷயம்? என்ன மறைக்கிறீங்க? நான் எதையும் மறைக்கலை சார். எனக்கு இந்த வீடியோவை பற்றி எதுவுமே தெரியாது. தேவிகா கூட இருக்கிறது யார்? அதைத்தான் நாங்களும் தெரிஞ்சுக்கணும். தேவிகா கூட இருக்கிறது யாரு என்னன்னு. சார், எனக்கு இந்த வீடியோவை பற்றி எதுவுமே தெரியாது. என் பொண்ணுக்கு இப்படியெல்லாம் நடந்திருக்கா? உங்களுக்கு அதை பற்றி தெரியாது? தேவிகா உங்ககிட்ட சொன்னதே இல்லையா அவங்களுக்கு இதெல்லாம் நடக்குதுன்னு? இல்லை சார். தேவிகா ஹஸ்பண்டுக்கும் ஃபாதருக்கும் நிஜமாவே இந்த வீடியோ பற்றி எதுவும் தெரியாதா? இல்லை நம்மக்கிட்ட மறைக்கிறாங்களா?
இப்போ இன்னொரு கேள்வி என்னன்னா, கங்கா மாதிரி சோஷியல் ஆக்டிவிஸ்ட் மொபைல்ல தேவிகாவோட இந்த வீடியோ எதுக்கு வந்துச்சு? அவங்க ஏன் டெலீட் பண்ணாங்க? ஒருவேளை தேவிகாவை யாராவது பிளாக்மெயில் பண்ணிருப்பாங்களோ, அவங்க கங்கா கிட்ட உதவி கேட்டிருக்கலாம். ஒருவேளை இவங்க 2 பேர் மரணத்துக்கும் காரணம் இந்த வீடியோனா, இந்த வீடியோவை எடுத்தது யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அப்புறம் அந்த வீடியோல தேவிகா கூட இருக்கிற அந்த பையன் யாரு? சார், அந்த பிச்சைக்காரன் சொன்னால தேவிகாவை ஒரு பையன் தொந்தரவு பண்ணான்னு. நான் சொல்கிறது கேளு ப்ளீஸ், ஒரு தடவை நான் சொல்கிறது கேளு. அந்த பிச்சைக்காரனை வச்சு அந்த பையனோட ஸ்கெட்சை வரைங்க. இப்போ கேள்வி என்னன்னா, வர்ஷாவை கொலை பண்ணது யாரு? ஜோசப் கிளைண்ட் லிஸ்ட் என்னாச்சு? சார், ஜோசஃபோட கிளைண்ட் லிஸ்ட்டில் இப்போ வரைக்கும் எதுவும் கிடைக்கல. அதாவது வர்ஷா, விக்ரம், இந்த பரிஷ் கூட கனெக்ஷன் இருக்க மாதிரி. ஹலோ, ஹாய். நீங்கள் யாருக்காவது வெயிட் பண்ணுறீங்களா? ஆக்சுவலி நான் ஒரு கம்பெனி தேடிட்டு இருந்தேன். அப்படி உங்களை யாராவது பார்க்க வராங்கன்னா நல்ல விஷயம். எக்ஸ்கியூஸ் மீ. அட, சொல்கிறது கேளுங்க. அட, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நீங்கள் தப்பாக நினச்சிட்டிங்களா? ஆக்சுவலி நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அப்படி நீங்கள் தனிமையில் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா பாரு, முதல்ல கார்லேருந்து இறங்கு ப்ளீஸ். அது என்னன்னா, பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்கு. எதுக்கும் ஒரு தடவை யோசிச்சுக்க. இதுக்கப்புறம் நாம் எப்போவும் மீட் பண்ணக்கூடாது. அப்படியா? இப்போ போதையில் என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்த, உன் பொண்டாட்டி உன் கூட இருக்க மாட்டேங்கிறான்னு. சீக்கிரம் எழுது. போலீஸ் விட்டுருவாங்கன்னு நினைச்சியா? இல்ல கான்ஸ்டபிள், அவன் கட் ஆகுற. சார், நான் ஒன்றும் கங்காவை கொலை பண்ணல சார். நான் அவங்களோட பையன் ஈஷானை கிட்னாப் பண்ணுறது தான் சார் பண்ணேன். ஏய், நீ சொல்கிற கதையெல்லாம் ஏற்கனவே நம்பியாச்சு. இதுக்கு மேலே முடியாது. ஒழுங்காக உண்மையை மட்டும் நான் சொல்லு. சொல்கிறத நம்புங்க சார். நான் ஒன்றும் போய் சொல்லலை சார். நான் அவங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கணும்னு நினச்சேன். ஏன்னா அவங்க வாழ்க்கையை நரகமாக்கிட்டாங்க சார். இங்கே பாரு கங்கா, நான் கொடுக்குற டீலால் கண்டிப்பாக உனக்கும் நல்லது நடக்கும். அதனால் இந்த 5 லட்சத்தை வாங்கிக்கிட்டு உன் வாயை மூடிக்கிட்டு இருக்கணும். கேதார், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் நிலத்தை வலுக்கட்டாயமாக ஆக்கிரமிச்சிருக்க, பொய்யான பேப்பர்ஸ் ரெடி பண்ணியிருக்க, போதாதுன்னு மக்களுக்கு பிளாட்டையும் விற்றுருக்க. உன்னோட குட்டை நான் வெளியாக்கியே தருவேன். அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு. சார், நான் அவங்களோட பையன் ஈஷானை கிட்னாப் பண்ணேன். அந்த கங்காவுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் சார், அதுக்கு முன்னாடி அவங்கள கொலை பண்ணிட்டாங்க. அப்புறம் சார், தயவு செஞ்சு நான் சொல்கிறத நம்புங்க. அவங்கள யார் கொலை பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. ஷர்மா, இவன் ரொம்ப சுற்றிக்கிட்டு இருக்கான். முதல்ல இவனை நேராக நிறுத்து, அதுக்கப்புறமா பேசலாம். சார் சார் என்ன, என் அம்மாவை கொலை பண்ணிட்டாங்களா? வர்ஷாவையும் கொலை பண்ணிட்டாங்க. அவளை உனக்கு தெரியும்ல? எங்களுக்கு இன்னொன்றும் தெரியும். நீயும் தேவிகாவும் காலேஜில் ஒன்றா படிச்சிருக்கீங்க. அப்புறம் இன்னொன்றும் தெரிஞ்சது, தேவிகா சாவறதுக்கு முன்னாடி நீ அவளை போய் பார்த்துருக்க. தேவிகா ப்ளீஸ், நான் சொல்கிறத கேளு. இங்கே பாரு, நமக்குள்ளே என்ன இருந்ததோ அது எல்லாமே முடிஞ்சு போச்சு. இப்போ ஜோசஃப்க்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இனிமேல் என்னை பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணாத. தேவிகா, நான் ஒத்துக்கிறேன் சார். தேவிகாவை காலேஜில் இருந்தேன், நான் காதலிச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் இதெல்லாம் எதுக்காக இப்போ கேட்குறீங்க? இந்த வீடியோ உங்கள் அம்மா ஃபோனில் கிடச்சிது. இது என் அம்மா ஃபோனில் இருந்துச்சா? வீடியோவில் தேவிகா கூட இருக்கிறது யார்? அப்புறம் இந்த வீடியோ உன் அம்மா ஃபோனுக்கு எப்படி வந்துச்சு? சார், நான் சொல்கிறத நம்புங்க. எனக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது. வர்ஷாவை பற்றி உனக்கு தெரியும்ல? அவ கூட உனக்கு என்ன கனெக்ஷன்?
எதையும் மறைக்காத, இல்லைன்னா மோசமாக மாட்டுவ. சொல்லு. சார், தேவிகா போனதுக்கப்புறம் நான் என் லைஃப்பில் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டேன் சார். எனக்கு இருந்த ஃப்ரஸ்ட்ரேஷனில் ப்ராஸ்டிடியூட்ஸ் கிட்ட அப்போ தான் எனக்கு வருஷோட கான்டாக்ட் கிடச்சிது. ஆனால் சார், அவள் என்னையே ஏமாத்துறதுக்கு ட்ரை பண்ணா சார். ஏய் டேய் நில்றா டேய். தண்ணி. திடீர்னு உனக்கு என்ன ஆச்சுப்பா? நாளுக்கு நாள் உடம்பு மோசமாயிட்டே இருக்கு. நந்திரே வா கிளம்ப. அட சார், நான் ஒரு நிமிஷம் சொல்றது கேளுங்க. நான் என்ன பண்ணேன் எல்லாம் தெளிவா சொல்றேன். ஆனா லாக்அப்ல. ஐயோ சார், சார் நான் சொல்றது கேளுங்க. அட சார், நான் சொல்றது கேளுங்க ப்ளீஸ். நான் சொல்றது கேளுங்க. நீங்க அட என்ன சார், நான் என்ன பண்ணேன்? ஜோசப் சார், உன்னுடைய நாடகத்தோட திரை இப்போ விலகிடுச்சு. எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிடுச்சு. நீ சிட்டி ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப நாளாக உனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்க. ஏன்னா நீ HIV பாசிட்டிவ். உனக்கு வருஷா கிட்ட இருந்து இந்த வியாதி வந்திருக்கு. அப்புறம் உங்ககிட்ட இருந்து உன் மனைவி தேவிகாவுக்கு போயிருக்கு. ஜூலை 23ஆம் தேதி நைட்டு நீ இங்கே இண்டோரில் இல்லை, நீ சூரத்தில் இருந்திருக்க. நீ கிரைம் ஷோஸில் பார்த்துருக்க. அதாவது காப் ஃபோன் லொக்கேஷனை வச்சு கிரிமினல் கிட்ட நெருங்குறாங்க. அதனால புத்திசாலித்தனமாக ஃபோனை இங்கே விட்டுட்டு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிக்கிட்டே சூரத்துக்கு போயிருக்க. ஆனால் நீ சூரத்தில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் CCTV கேமராவில் மாட்டிக்கிட்ட. ஸ்டார்ட் நவ். அந்த வருஷாவால் தேவிகா, என் குழந்தை 2 பேரும் இன்ஃபெக்டட் ஆகிட்டாங்க. எனக்கு இந்த விஷயம் தேவிகாவோட டாக்டர் மூலமாக தெரிஞ்சுது. நான் 4 மாதமாக இந்த விஷயத்தை தேவிகா கிட்ட மறைச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு நாள் அவளுக்கு இந்த விஷயம் எப்படியோ தெரிஞ்சு போயிடுச்சு. என்ன தேவிகா, நான் உன்னை எங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கேன், ஆனால் நீ இங்கே. அட நீ எதுக்காக இப்போ அழுகுற? ஒன்னால எனக்கு HIV பாசிட்டிவ் வந்துடுச்சு. அப்புறம் என்னோட குழந்தைக்கும். நான் உன்னை நம்பினேன், ஆனா நீ என்னை ஏமாத்திட்ட. இல்ல இல்ல தேவிகா, நீ தப்பா நினைச்சிட்டு இருக்க. ஐ எம் ரியலி சாரி. இங்க பாரு, நான் இப்படி எல்லாம் பண்ணணும்னு நினைக்கல. நான் சொல்றது கேளு தேவிகா, நான் சொல்றது கேளு தேவிகா. தேவிகா தேவிகா போனதுக்கு அப்புறம் வருஷாவை சும்மா விடக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் அந்த பிம் பரிஷோட நம்பரை கண்டுபிடிச்சேன். ஒரு ஃபேக் ID நம்பர்ல இருந்து அவனுக்கு கால் பண்ணேன். அப்புறம் வருஷாவை ஹையர் பண்ணேன். நீயா? ஈஷான் எதுக்காக அப்படி பண்ணான்னு எனக்கு எதுவுமே புரியல. தேவிகா ஜோசஃபை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டா. அதை என்னால் சுத்தமாக பொறுத்துக்க முடியல. நான் தேவிகாவையும் ஜோசஃபையும் பழி வாங்கணும்னு நினச்சேன். அப்போ தான் நான் ஒரு பிளான் பண்ணேன். வருஷா ஜோசஃப்க்கு HIV இன்ஃபெக்ட் பண்ணணும்னு நினச்சேன். உனக்கு இந்த விஷயம் தெரியாதா? உனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி தேவிகா இஷானை லவ் பண்ண விஷயம்? கல்யாணத்துக்கு முன்னாடி தேவிகாவுக்கும் யாருக்கும் அஃபேர் இருந்துச்சுன்ற விஷயம் எனக்கு தெரியும். ஆனால் அது இஷான் தான்ற விஷயம் எனக்கு தெரியாது. அப்புறம் எப்படி உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆச்சு? சார், இது எல்லாமே அந்த கங்காவால தான் சார் நடந்தது. இங்க பாருங்க, இதான் வீடு. அப்புறம் இந்த வீட்டு ஓனர் சங்கர் ஒரு சின்ன குழந்தைய வேலைக்கு வச்சிருக்கான். என் பொண்ணை இஷான் காதலிச்சிருக்கான். ஆனால் கங்காக்கு என் பொண்ணு இஷானு ஒன்று சேர்றதுல விருப்பம் இல்லை. அப்புறம் சார், அந்த வீடியோவை கங்காவே தான் எடுத்திருக்கா. அதில் என் பொண்ணும் அவளோட பையனும். என்ன, அந்த வீடியோவில் இருந்த பையன் இஷான் தானா? இஷானோட அம்மா அந்த வீடியோ எடுத்தாங்களா? மேடம், எனக்கு சத்தியமாக தெரியாது. எங்கள் 2 பேரையும் எங்கள் அம்மா வீடியோ எடுத்தது எனக்கு தெரியாது. சார், அந்த லேடி பார்க்கறதுக்கு தான் நல்லவ மாதிரி இருப்பா. ஆனால் ரொம்ப மோசமானவாவ. மகேஷ், உங்க பொண்ணு செஞ்ச காரியத்தை பாத்தீங்களா? நீங்க யார் பேசுறது? கங்கா அகர்வால். உங்க பொண்ணு என் பையனை அவளோட காதல் வலையில சிக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்றா. என்ன சொல்றீங்க நீங்க? கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு பொண்ணு என் பையன் கூட தப்பு பண்றானா, அவ வேற யார் கூட வேணாலும் தப்பு பண்ணுவா. அப்படி நீங்க மட்டும் உங்க பொண்ணை அடக்கி வைக்கல, இந்த வீடியோவை வைரல் பண்ணிடுவேன். இந்த வீடியோல என் பையன் ஒன்றும் தெரியல. வேணாம் ப்ளீஸ், அப்படி பண்ணிடாதீங்க. உங்க பொண்ணு என் பையனை மயக்கி அவனோட தலைமையில ஏறதுக்குள்ள உன் பொண்ணுக்கு வேற இடத்துல கல்யாணத்தை பண்ணி வை. அப்புறம் 7 நாள் டைம் தர, சரியா? ஆனா இவ்வளவு சீக்கிரம் எப்படி நான் தேவிகாக்கு கல்யாணம் பண்ணுவேன்? பையனையும் நானே பார்த்து கொடுக்குறேன். ஒரு நல்ல பையன் இருக்கான், ஜோசப். வேற ஜாதிக்காரன், ஆனா ரொம்ப நல்லவன். சார், எனக்கு அந்த இஷானை பற்றி தெரிய வந்துச்சு. அதனால இந்த விஷயத்தை பற்றி நான் தேவிகாவோட ஃபாதர் கிட்ட போய் பேசினேன். அவர் தான் எனக்கு எல்லா உண்மையுமே சொன்னார். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, கங்கா ஆண்டியால் தான் எனக்கு தேவிகா மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சா. ஆனால் அவங்க தான் ரொம்ப மோசமானவங்களாக இருந்திருக்காங்க. இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணமே அவங்க தான். நீயா?
நான் அந்த ஈஷானையும் விட்டிருக்க மாட்டேன். ஆனால் அவன் எனக்கு கிடைக்கவே இல்லை. அவனாலையும் அவனோட அம்மாவாலையும் தான் இன்னைக்கு தேவிகா சார், நிறைய கேசஸில் எப்பவும் கங்கா மாதிரியான ஆளுங்க தான் முக்கிய குற்றவாளியாக இருக்காங்க. ஏன்னா அவங்க தான் சமயத்தை பயன்படுத்தி குற்றவாளிகளை உருவாக்குறாங்க. அப்புறம் கங்கா மாதிரி ஒரு சோஷியலிஸ்ட் லேடி சமுதாயத்தில் அவங்களுக்கு ஒரு நல்ல பேர் இருந்தது. தேவிகாவை வீடியோ எடுத்து அவங்க அப்பாவை ப்ரெஷரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த குற்றம் அன்னைக்கே உருவாயிடுச்சு. ஆனா குற்றம் ஆரம்பிக்கிற அந்த முதல் அடியில அந்த நேரத்துல தேவிகாவோட அப்பா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருந்தா இந்த குற்றத்தை நடக்காம தடுத்திருக்கலாம். நாம நிறைய பார்த்திருக்கோம். விக்டிமோட மௌனம் தான் நிறைய குற்றங்களை உருவாக்குது. சார், எப்படி இஷான் வர்ஷாவை பயன்படுத்தி ஜோசப்க்கு ஹெச்ஐவியை இன்ஃபெக்ட் பண்ணானோ, இதெல்லாம் பார்க்கும்போது பயமா இருக்கு சார். மக்கள் கோவத்தில் எந்த எல்லைக்கும் போறாங்க. ஜோசப் மாதிரி ஆளுங்களோட முட்டாள்தனம் என்னன்னா வர்ஷா மாதிரி ஆளுங்க கிட்ட முழுசா நம்பிக்கை வைக்கிறது. அதுதான் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம். அதுக்கான தண்டனையை அவன் அனுபவிச்சுதான் ஆகணும். அவனோட சேர்த்து அவனுடைய குறைகளும் அந்த தண்டனையை அனுபவிக்க வேண்டியதா இருக்கு. இந்த கேஸ்ல பலியானதுன்னு பார்க்க போனா அவனுடைய மனைவி தேவிகா தான். எந்த ஒரு தப்பும் செய்யாம முதல்ல கங்காவுக்கு பலியானாங்க. அதுக்கப்புறம் ஜோசப்போட முட்டாள்தனத்துக்கு.